வணக்கம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு எம்பி தொகுதிகளிலும் மக்களின் தீராத பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, 5 ஆண்டுகளாக தொகுதியை வலம் வந்த எம்பிக்களின் செயல்பாடுகள், மக்களின் கோரிக்கைகளை அலசி ஆராயும் சிறப்பு தொகுப்பான உங்கள் தொகுதி உங்கள் எம்பி ரிப்போர்ட் கார்டு இன்றைய தொகுப்பில் தஞ்சை மக்களவை தொகுதியை பற்றியும் தஞ்சை எம்பி எஸ் பழனிமாணிக்கம் செய்ததும் செய்ய தவறியதும் என்ன என்பதை பார்க்கலாம். பொன்னி நதி பொங்கி பிரவாகிக்கும் நஞ்சை கொஞ்சும் தஞ்சை, யானை கட்டி போரடித்த தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்றெல்லாம் புகழப்படும் தஞ்சாவூர் தொகுதி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை சோழவள நாடு சோறுடைத்த என்ற சங்ககாலம் முதல் பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்டது. ராஜராஜ சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பொறியியல் அதிசயம் தஞ்சை பெரிய கோயில், முக்கோண வடிவ வடிநிலங்களுடன் கூடிய டெல்டா நீர்நிலைகள், வாய்க்கால்களும் கிராமங்களையும் ஊர்களையும் ஊடறுத்து பாயும் ஆறுகள், தாமரை தடாகங்கள், குளங்கள், நீர் நிரம்பிய தோட்டங்கள், தோப்புகள் என கண்கொள்ளா காட்சிகளுடன் கூடிய தஞ்சை மாவட்டத்தின் வரலாற்று அடையாளங்களை டெல்டா மாவட்டங்களில் பயணித்தால் இன்றும் காணலாம். காலச்சக்கரத்தை பின்னோக்கி பார்க்க தஞ்சை மாவட்டத்தில் சாலை வழி பயணம் மேற்கொண்டால் மட்டுமே போதும். சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர் ஆட்சி மற்றும் மராட்டியர் ஆட்சி, ஆங்கிலேயர் மற்றும் டச்சுக்காரர்கள் என பல்வேறு அரசுகள் ஒன்றுபட்ட தஞ்சை பகுதியை ஆட்சி புரிந்திருப்பதால் அவர்களின் பாரம்பரிய கலாச்சாரம், கலை, இசை, நடனம், உணவு பழக்க வழக்க அடையாளங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் இன்றும் பரவி கிடக்கின்றன. கலாச்சார செழுமை மிக்க தஞ்சை மண் அரசியலில் மட்டுமின்றி கலை, இசை, நடனம், இலக்கியத்திலும் தனித்த அடையாள பெருமைகளை அடைகாத்திருக்கிறது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சை தட்டு, தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆகியவையும் தஞ்சைக்கு கூடுதல் சிறப்பு. நடந்தாய் வாழி காவிரி என சிலப்பதிகாரத்திலும், வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலையத்தலை கடற்காவிரி என பட்டினப்பாலையிலும் பாடப்பட்ட காவிரி ஆற்றில் இருந்து வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, வடவாறு, கல்லணை கால்வாய் ஆகியவை கிளை ஆறுகளாக பிரிந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை வளம் கொழிக்க வைக்கின்றன. எங்கு திரும்பினாலும் இப்போதும் பச்சை பசேல் என வயல்வெளிகளாக காட்சியளிக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்ததாக தென்னை, வாழை, உளுந்து, கடலை உள்ளிட்ட பயிர் சாகுபடிகள் செய்யப்படுகின்றன. இது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மீன்பிடி தொழிலும் நடைபெறுகிறது. 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் இயங்கி வருகிறது. மீன்பிடி தொழில் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தஞ்சை மாவட்டத்தின் வாக்காளர்கள் நிலவரத்தை பொறுத்தவரையில் ஆண் வாக்காளர்கள் 9,87,478 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,41,827 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 166 பேர் என மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,94,216 பேர் உள்ளனர். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 9 முறை வென்றுள்ளது. மேலும் திமுக 8 முறையும் அதிமுக 2 முறையும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இதுவரை வெற்றி பெற்ற கட்சிகள் பொறுத்தவரையில் 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 1957ஆம் ஆண்டு காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றது. 1957ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அதிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 1962ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவும்
1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திமுகவும் வெற்றி வாகை சூடியது. 1977 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. 1979 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் இடைத்தேர்தலாக நடத்தப்பட்டது. அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மீண்டும் 1980 நடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. 1984 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. 1989 காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது. அதேபோன்று 1991ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தொடர் வெற்றிகளை குவித்தது. 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு செய்தது. அதாவது 1996 முதல் 2009 வரை திமுக தொடர்ந்து அந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடியது. பிறகு 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2019 நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி வாகை சூடியது. 1996 முதல் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக திமுக வெற்றி பெற்று வந்த தஞ்சை எம்பி தொகுதி திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த நிலையில் அதை மாற்றி கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் பரசுராமன் வெற்றி பெற்று திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தார். பின்னர் சுதாரித்துக் கொண்ட திமுக கடந்த 2019 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தஞ்சை எப்போதும் திமுகவின் கோட்டை என நிரூபித்தார். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சை தொகுதியில் திமுகவை சேர்ந்த பழனி மாணிக்கம் 5,88,978 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியோடு போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என்.ஆர். நடராஜன் 2,20,849 வாக்குகள் பெற்றார். இதன் மூலமாக திமுகவை சேர்ந்த பழனி மாணிக்கம் 3,68,729 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தஞ்சை தொகுதி எம்பி எஸ். பழனி மாணிக்கம் நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாட்கள் 169. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் தஞ்சை கோட்டையை கைப்பற்றினாலும் தஞ்சை தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளான காவிரி நீர் கடலில் கலப்பது முதல் பாசன பிரச்சனை வரை இன்னும் மக்களின் தேவைகளில் பலவற்றை நிறைவேற்றவில்லை என்ற புகார் தொடர்கதையாக வருகிறது. மக்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் தஞ்சை தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம். விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த வேண்டும். நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை விவசாயிகளின் கோரிக்கையின்படி நிர்ணயம் செய்ய வேண்டும். நெல்லுக்கு ஆதார விலையாக ரூபாய் 3,500, கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4,000 என விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும். நெல்லின் ஈரப்பதத்தை குறைப்பதற்கு உலர் இயந்திரங்கள் மற்றும் நெல் குடோன்கள் ஆகியவை அமைத்து தர வேண்டும். மழை காலங்களில் காவிரி கொள்ளிடம் வெள்ளப்பெருக்கின் போது தண்ணீர் கடலில் சென்று வீணாக கலப்பதை தடுக்க தடுப்பணை கட்ட வேண்டும். வாழை இலை, வாழைப்பழம் ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல், தென்னை சாகுபடிக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் காவிரி படுகையில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. ஆனால் இங்குள்ள வாழை மற்றும் வாழைத்தார்கள் உரிய விலை கிடைக்கவில்லை என்பதால் அதனை மதிப்பு கூட்டு பொருளாக்கும் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டுவதற்கான தொழிற்சாலை அமைக்க வேண்டும். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கிளை அலுவலகம் தஞ்சாவூரில் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மீண்டும் அதை பட்டுக்கோட்டைக்கு கொண்டு வர வேண்டும். பெரிய கோவில் உள்ள சிறிய கோட்டை அகழியை தூர்வார வேண்டும். கல்லணை, மனோரா, புதுப்பட்டினம் பீச் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் இருந்தும் அதனை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வேண்டும். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய ரயில் வழித்தடம் மற்றும் பட்டுக்கோட்டை மன்னார்குடி புதிய ரயில் தடம் அமைக்க வேண்டும். 6 முறை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்துள்ள பழனி மாணிக்கம் மீது எந்த சச்சரவுகளும் குற்றச்சாட்டுகளும் இல்லை என்ற நற்பெயர் மட்டுமே உள்ளது. ஆனால் தொகுதிக்கு எம்பி பழனி மாணிக்கம் புதிய திட்டங்கள் கொண்டு வரவில்லை. நாடாளுமன்றத்தில் விவசாயிகள் பிரச்சனை, ஆண்டுதோறும் சந்திக்கும் காவிரி பிரச்சனை உள்ளிட்ட எந்த பிரச்சனை குறித்தும் அவர் பேசவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது.
பொதுமக்கள் அவரை சந்தித்து மனு கொடுப்பதிலும் மிகப்பெரிய சிரமம் உள்ளது என்றும் தஞ்சை தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தஞ்சை தொகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் எம்பி SS பழனி மாணிக்கம் தொகுதிக்காக தான் செய்ததை தெரிவிப்பதை தற்போது பார்க்கலாம். ஆவணி மாதம் விர விட்டது, இந்த பொட்டாசி மாதத்தில் நட்டதெல்லாம் வந்து பயிர் ஃபுல்லாக அழுவி குத்தி பூச்சி வேறு பூச்சிலாம் அடித்து எல்லாம் ஒரு 8 ஏக்கர் போல் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த DAP உரம், பொட்டாசு, யூரியா அவங்க சொன்னதை தான் நாங்கள் தெளித்தோம். அது எல்லாமும் இருந்தும் சுத்தமாக காப்பாற்ற முடியல, ஃபுல்லாக அழுவி வீணாக போயிடுச்சு. அதுக்கு இந்த இன்சூரன்ஸு மத்திய அரசுலேருந்து இன்சூரன்ஸும் அந்த நிவாரணமும் இந்த எங்கள் பாராளுமன்ற தொகுதி MP இருக்கார், அவர் ஓட்டு போட்டப்போ பார்த்தது தான். அவரெல்லாம் நினச்சிருந்தா எங்களுக்கு விவசாயிங்களுக்கு வந்து என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்லி மத்திய அரசுக்கிட்டேருந்து எங்களுக்கு வர வேண்டிய இந்த நிவாரணம் இன்சூரன்ஸ் எல்லாம் அவரெல்லாம் செஞ்சுருக்கலாம். என்ன ஓட்டு போட்ட அன்னைக்கு பார்த்தவர் தான் அவர். யார் எம்பின்னு பேர் கூட இப்போ மறந்து போச்சு எங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு நாளும் வந்து கூட அவர் செய்யலை. தஞ்சையில் நெல்லுக்கு அடுத்தபடியாக வாழை பிரதான விவசாயமாக இருக்கும் நிலையில் அதற்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வேண்டும், சத்துணவில் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் இன்னும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருவையாறு பகுதியில் விவசாயிகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் எம்பிகிட்ட வந்து பல முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம், இது மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வேணாம். அதே போல் வந்து முதலமைச்சர் ஐயாட்ட வந்து சத்துணவுல அந்த வாழைப்பழம் கொடுக்க சொல்லி வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம், அதை செஞ்சு கொடுக்கல. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச வருகின்ற எம்பினாலும் எங்களுக்கு திருவையாறு பகுதியில் வந்து மத்திய மாநில அரசு இணைந்து வந்து பவுட்ரு செய்கிறதுக்கு தொழிற்சாலை, ஏன்னா குஜராத்தில் இருக்குது தொழிற்சாலை வந்து நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு, நல்லா லாபமாக இயங்கிட்டு இருக்கு, விவசாயி நல்லா இருக்காங்க. அதே போல் வந்து திருவையாறு பகுதியில் வந்து ஒரு தொழிற்சாலை ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து வாழைப்பழம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் தான் விற்கிது, மிச்சம் 10 மாதம் வந்து வியாபாரம் நல்லா இருக்குது. அது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே போல் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட வேணும், ஏன்னா வந்து இடைத்தரகர்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு விற்பனை வந்து ரொம்ப கம்மியாக்கா விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து யார் எம்பியாக வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து திருவையாறு பகுதியில் வந்து நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க. இது வந்து விவசாயியாக நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். நான் முதலமைச்சரின் உத்தரவுக்கிணங்க கடைமடை வரை வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கும் MP SS பழனி மாணிக்கம் திருச்சி, தஞ்சாவூர், தஞ்சை பெரம்பலூர், தஞ்சை விக்கிரபாண்டி, தஞ்சை காரைக்குடி ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் இணைத்துள்ளதாக தெரிவிக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, வேளாவூரணி, அறந்தாங்கி ஆகிய பகுதிகளில் கல்லணை கால்வாய் பாசனத்தில் மேட்டூரில் நிரம்ப தேர் இருந்தபோதும் சரியான முறையில் பாசன வசதியை செய்து கொடுக்கும் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்து அதன் மூலம் இந்த 5 சட்டமன்ற தொகுதியிலும் பயனடைகிறவர்கள் அதை நவீனப்படுத்துவதற்கு உத்தரவிட்டு செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வைக்கப்பட்டு இப்போதும் 400 கோடி ரூபாய் கொடுத்து மீதம் இருக்கிற வேலைகளை தலைப்பிலும் கடைமடையிலும் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போலவே தஞ்சாவூர் மாநகரத்தை திருச்சி, தஞ்சாவூர் பெரம்பலூர், தஞ்சாவூர் விக்கிரவாண்டி, அதே போலவே தஞ்சாவூர் காரைக்குடி, அதே போலவே தஞ்சாவூர் திருச்சி பார்த்த எல்லா திசைகளிலும் தஞ்சாவூர் நகரத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் நாங்கள் இணைத்திருக்கிறோம். அண்மையில் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலை நிறைவு பெற்றிருக்கிறது. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலை இன்னும் ஓரிரு மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். MP பழனி மாணிக்கத்தை பொறுத்தவரையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடர் முயற்சி எடுத்தார் என கூறும் அப்பகுதி மக்கள் அவர் கொண்டு வந்த சில திட்டங்களை கூறுகின்றனர். இருந்தாலும் பட்டுக்கோட்டை, அரியலூர் இடையேயான ரயில் போக்குவரத்து என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது எனவும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மக்கள் விரும்புகின்றனர். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறதுக்கான முழு முயற்சி எடுத்திருக்காங்க. நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க.
அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஐஏஎஃப்டி அப்படின்னு சொல்கிற உணவு பாதுகாப்பு கழகம், உணவு ஆராய்ச்சி கழகம், அதை கொண்டு வந்து முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ரயில் போக்குவரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அது முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணாலும் கூட இன்னும் வந்து இந்த அரியலூர் டு பட்டுக்கோட்டை அரியலூர் ரயில் போக்குவரத்துங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அதை முயற்சி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தஞ்சை மக்களுக்கான ஒரு எம்பியாக தான் அவர் இருக்கார். மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் முன்னேற பல்வேறு கல்லூரிகள் அமைத்து கொடுக்கப்பட்டது. விரைவு ரயில் தஞ்சை மக்களுக்கு ஏதுவாக அதிக முறை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட தன்னுடைய முயற்சியால் நிறைவேற்றப்பட்ட பணிகளை தெரிவிக்கிறார் எம்பி பழனி மாணிக்கம். தஞ்சை மாவட்டத்தில் பெண்கள் கல்லூரி பயிலுவதற்காக ஒரத்தநாட்டிலும், ஆண் பெண் சேர்ந்து பயிலுவதற்காக திருவையாற்றிலும், பொறியியல் படிப்பதற்காக ராஜாமடத்திலும் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது. அதே போலவே தஞ்சாவூரில் உழவன் விரைவு ரயில், ஜன்சதாப்தி, அந்தியோதயா இதை போன்ற ரயில்கள் தஞ்சாவூர் நகரத்திற்கு சரியான நேரத்தில் தஞ்சை மக்கள் விரும்புகிற பயணிக்கிற நேரத்தில் பெற்று தந்திருக்கிறோம். கூட்டுறவு வங்கிகள் எல்லோரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் செயலிலிருந்து இருந்தது. குறிப்பாக செல்வி ஜெயலலிதா காலத்தில் செயலிலிருந்து நடந்தபோது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதில் நம்முடைய மாவட்டம் முன்னிலையில் இருந்தது. பட்டுக்கோட்டை பேராவூரணியில் அதிக அளவில் தென்னை விவசாயம் செய்யப்படுகிறது. ஆனால் அதற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் தொகுதி மக்கள் கொள்முதல் விலையை ஏற்றி அதை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என கூறுகின்றனர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் தென்னை விவசாயத்தை சார்ந்த சாகுபடி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக பட்டுக்கோட்டையும் பேராவூரணியும் முழுவதுமே தென்னை தான் அதிகமாக சாகுபடி ஆகிறது. தென்னைக்கு உரிய விலை எங்களுக்கு கிடைக்கல. அதை வந்து ஒன்றிய அரசு இன்னும் கொள்முதல் விலையை ஏற்றி அரசே கொள்முதல் செய்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வருகின்ற பாராளுமன்றத்திற்கு தென்னை விவசாயிகளுக்கு இதை நம்ப தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய நல்லதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்தியாவிலேயே மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அதிக அளவில் கல்வி கடன் பெற்ற மாவட்டமாக தஞ்சை உள்ளது. கொரோனா காலத்தில் மக்களை பாதுகாக்க தான் மேற்கொண்ட நடவடிக்கைகளை தெரிவிக்கிறார் எம்பி பழனி மாணிக்கம். கல்வி கடனும் நம்முடைய மாவட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி கடன் பெற்று பயனடைந்த மாணவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றார். அவர்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருப்பதையும் ஒரு சாதனையாக. கொரோனா காலத்தில் நான் மட்டும்தான் இந்த கிடைச்ச 5 கோடி ரூபாய் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு 4 கோடி ரூபாயும், மன்னார்குடி திருவாரூர் அரசு மருத்துவமனைகளுக்காக 1 கோடியும் நிதியளித்தேன். நம்முடைய மாவட்டத்தில் இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் உதவிகளை, மத்திய அரசாங்க உதவிகளை நீட்டுவதற்கு முன்னாலேயே நாம் ஆக்சிஜன் தயாரிக்கிற ஒரு சிறிய யூனிட்டை தஞ்சை அரசு மருத்துவமனையில், கல்லூரி மருத்துவமனையிலும், அதே போலவே செங்கிப்பட்டியில் கட்டப்பட்டிருந்த பொறியியல் கல்லூரி விடுதியை முழுவதுமாக மருத்துவமனையாக இந்த பணத்திலிருந்து மாற்றி நம்முடைய மாவட்டத்தில் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட மரணமடையவில்லை என்கிற சரித்திரத்தை நாம் உருவாக்கினோம். இந்தியாவில் மக்களவை, மாநிலங்கள் அவை இரண்டிலும் முழு தொகையும் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே. மற்ற யாரும் 5 கோடி ரூபாய் அப்படியே முழுமையாக செலவழிக்கவில்லை. அது ஒரு நல்ல காரியம் என்று கருதுகிறேன். பொதுவான மதிப்பீட்டின்படி எம்பி பழனி மாணிக்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறும் மக்கள், இருந்தாலும் சில குறைகள் உள்ளது எனவும், மேலும் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவில்லை எனவும் கூறுகின்றனர். 2 நாள் கோரிக்கையாக இருந்தது இங்கே தஞ்சாவூர் ஏர்போர்ட் ஸ்டேஷனை ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக மாற்றணும். அதை உத்தரவு வாங்கி அதுக்கு டெண்டர் கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலை ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் அந்த ஒரத்தநாட்டில் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. செயல்பாட்டு அளவில் அவர் கிட்டத்தட்ட கொடுத்த ப்ராமிஸில் பெரும்பாலானவை செஞ்சுருக்கிறாங்க. இனிமேல் நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேரிஸ்கான இருக்கிற மேம்பாலம் அது ரொம்ப பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிஸ்னால் சில பேர் நைட்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப பாதிக்கப்படும். அந்த பாலம் மேற்கொண்டு கொண்டு போகிறதாக அது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இருக்கிறதுனால அது செய்யலாம் நல்லாயிருக்கும். நமக்கு டவுனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்கினுடைய இது இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்டது என்னவோ பண்ணுங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும்.
மல்லிப்பட்டினத்தில் தூண்டில் வளைவு முழுமையடையவில்லை என்றாலும் அதை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு பணிகள் கொண்டுவரப்பட்டுள்ளது என தெரிவிக்கிறார் MP எஸ் பழனி மாணிக்கம். கஜா புயலில் நம்முடைய பேராவூரணி பகுதியில் தூண்டில் வளைவு இல்லாத காரணத்தினால் விலை உயர்ந்த மோட்டார் பகடகுகள் சேதமாயின. அதை போக்குவரத்து இப்போது மல்லிப்பட்டினத்தில் ஒரு தூண்டில் வளைவுக்கான 90 கோடி ரூபாய் செலவில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 ஆண்டு காலம் கடலின் போக்கை மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் அந்த தூண்டில் வளைவை அமைப்பதாக கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்படுவதன் மூலம் பெரும்பாலான மீனவர்கள் பயனடைவார்கள். அதை போலவே கடலோரத்தில் வாழுகிற மீனவர்கள் தங்கள் படகுகளை ஒதுக்குவதற்காக வைத்திருக்கிற வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரதற்கும் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இந்த ஆண்டு கோடையில் அவைகள் தூர்வாரப்படும். இதேபோல் விவசாயிகள், மீனவர்கள், விவசாய தொழிலாளர்கள் போன்றவருடைய வாழ்க்கையில் தஞ்சை மாவட்டத்தில் என்னால் என்ற தொண்டை செய்திருக்கிறேன். விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த வகையில் MPயை பாராட்டலாம் என கூறும் தொகுதி மக்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டி உள்ளதும் அதை எதிர்பார்த்தோம், ஆனால் இல்லை என்றாலும் MPயின் பணிகள் ஓரளவுக்கு பரவாயில்லை என கூறுகின்றனர். விவசாய சங்கத்திலிருந்து நாங்கள் வச்ச கோரிக்கைகள் இன்னைக்கு இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான பல போராட்டங்கள் நாங்கள் நடத்துகிறப்ப அவரே வந்து நின்னதும், அதே மாதிரி நாங்கள் அவரை இப்போ சந்தித்து மனு கொடுத்து நீங்கள் பாராளுமன்றத்தில் எங்கள் குரலை ஒழிக்கணும்னப்பையும் அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அந்த காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும், டெல்டா பகுதியை பாதுகாக்கணுங்கிறதுல எங்களோட விவசாய சங்கங்களோட துணையாக நின்றுருக்காரு. தஞ்சை மாவட்டத்தில் கல்லூரி பயிலக்கூடிய ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி கடன் கிடைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாரு. நான் ஒரு ஆசிரியர் மூலம் ஒரு கல்விக்கூடங்களுக்கு நிறையா தன்னுடைய தொகுதி மேம்பாட்டினத்தில் பெரும்பகுதி கல்விக்கூடங்களுக்கு செலவழிச்சிருக்கிறாரு. இதில் மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறைய சிரமத்தோடு தான் இருக்காங்க, பல்வேறு தேவைகளோடவும் இருக்காங்க. அதில் பல பிரச்சனைகளை வந்து இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருந்தா கூட இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான். 100 நாள் வேலையை நம்பி தான் மக்கள் வந்து இருக்காங்க. இது வந்து ஒன்றிய அரசு தான் வந்து இதுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும். 100 நாள் வேலை சம்பளத்தை வச்சு தான் அவங்க வாங்குற குழு கடன்லேருந்து பள்ளிக்கூட செலவுலேருந்து மருத்துவ செலவுலேருந்து அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்னை அதிகமாக உள்ள பகுதி, தென்னையை நம்பி இருக்கக்கூடியவங்க தான் அங்கே எல்லாரும். அது சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும், அந்த பக்கம் ஒரு நல்ல தொழிற்சாலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மட்டையை, இந்த தென்னை மட்டையை வாங்கிட்டு போய் நாமக்கல்ல தான் அவங்க வந்து கேக்கு செஞ்சு இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இங்கே வந்து இல்லை அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கஜா புயலின் போது களத்தில் இறங்கி உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகளை பற்றி கூறும் MP பழனி மாணிக்கம் மக்கள் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க தொடர்ந்து பணியாற்றியதாக கூறுகிறார். கஜா புயல் இரவு 12 மணிக்கு மேல் ஆரம்பித்தது. காலை 8 மணிக்கு 6:30 மணிக்கு அது முடிந்தது. 6:30 மணிக்கு முடிந்த பிறகு எனக்கு எந்த பகுதியில் பாதிப்பு இருக்கலாம் என்கிற யூகம் இருந்த காரணத்தினால் நான் வழக்கமாக பட்டுக்கோட்டை செல்கிற பாதையை தவிர்த்து கந்தரவோட்டை வழியாக பட்டுக்கோட்டைக்கு சென்றேன். உடனடியாக அந்தந்த ஊராட்சி தலைவர்களுக்கு ஜெனரேட்டர் எடுத்து நீர்நிலை மேல்நிலை தொட்டியில் தண்ணீர் நிரப்புவதற்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிப்பதற்கும் அரசு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டேன். அரசு அதிகாரிகளும் நல்ல எண்ணத்தோடு உடனடியாக அவர்களை நிறைவேற்றி நம்முடைய பகுதி மக்களுக்கு நிரம்ப செய்தார்கள். அப்பொழுது மிகப்பெரிய துயரம் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை விட மாநில முதலமைச்சரோ அல்லது மத்தியிலிருந்து அமைச்சர்களோ ஒருவர் கூட அந்த பகுதியை எட்டி பார்க்க 4 நாட்களுக்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தது அவருடைய துயரத்தை மேலும் துயரத்திற்கு உள்ளாக்கியது. காவிரி டெல்டா பகுதி வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான சோதனைகள் நடைபெறுவதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும்
தொடர்ந்து விளைநிலங்களை பாதுகாக்க வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சமீபத்தில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரோலிய அமைச்சகத்திலேருந்து பட்டியல் படுத்துகிறாங்க. காவிரி டெல்டா ஒரு இதில் ஏலம் விடுவதற்கான ஒரு பட்டியல் அப்படிங்கிறத படுத்துகிறாங்க. ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ள அப்படி பட்டியல் படுத்தி அதை இது பண்ண முடியாது. ஆனால் அவங்க பண்ணும்போது அதற்கு எதிரான ஒரு வலுவான குரல் தஞ்சையிலிருந்து ஒரு டெல்டா மாவட்டத்தினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் நம்முடைய எம்பியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அவர் இருந்த வரையும் ஓரளவு செஞ்சதெல்லாம் நியாயமாக தான் இருந்துச்சு, நல்லா செஞ்சுருந்தாப்புல. இப்போ மக்களுக்கு என்னன்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, குடிமனை பட்டா கிடையாது. அதே மாதிரி இப்போ உள்ள அரசாங்கம் 10 வருஷமாக அந்த இப்போ மோடி அரசாங்கம் எந்த இதுவுமே இல்லை. கொரோனா காலத்துல எல்லாம் ஒன்றும் எதுவுமே செவி சாய்க்கலை. இப்போ நிவாரணம் வெள்ளம் சென்னையெல்லாம் இதெல்லாம் வெள்ளத்தில் மிதந்துச்சு, அப்போ எல்லாம் என்னன்னு கூட கேட்கல. இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு மாதம் மாதம் வராரு. இது எதுக்காக வராரு? மக்கள்லாம் இப்போ எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இதில் எதுவும் எந்த மாற்றம் கிடையாது. ஒரு சில இதில் நம்ம அடிப்படை மக்கள் அடிப்படையாக கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஒருத்தர் கூட மேல்மைக்கு வரல. ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே பாதிக்கப்படுறாங்க. இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டாக்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அன்றாட என்ன திட்டம் வருதோ அத்தனை திட்டமும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணும். அதற்கான வழியை அவங்க கட்சி தான் செயல்படணும். இல்லை அந்தந்த பகுதியிலையோ எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு சரியான திட்டம்லாம் போய் சேரணும். படிப்புலேருந்து எல்லாத்துக்குமே இவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களின் நலனை மட்டுமே எப்போதும் சிந்தித்து செயல்பட்டு வந்ததாக கூறும் எம்பி பழனி மாணிக்கம் நாடாளுமன்றத்தில் டெல்டா மாவட்ட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்ததை பட்டியலிடுகிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏறத்தாழ 7000 கோடி கடன் தள்ளுபடி செய்தார். அதே போலவே நம்முடைய இப்போது முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு விவசாய கடன்களை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் நகை கடனையும் ரத்து செய்தார். இவையிலையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இழப்பீடாக தர வேண்டும். அதே போலவே ஆண்டுதோறும் இன்சூரன்ஸ் செய்வதை ஒரு கிராமத்துக்கு என்று அளவுகோல் இல்லாமல் அந்தந்த பட்டா எண்களில் எத்தனை வயல்கள் வருகிறதோ அதில் இழப்பு ஏற்பட்டால் அதை குறியீடாக கொண்டு இழப்பீடு வேண்ட வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக தஞ்சையில் வாழை மற்றும் வாழை சார்ந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவதற்கான தொழிற்சாலை அமைத்து தருவேன் என வாக்குறுதி அளித்தும் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை என மக்கள் கூறுகின்றனர். மேலும் மல்லிப்பட்டினத்தில் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைத்து தருவேன் என கூறினார். ஆனால் தற்போதுதான் நடவடிக்கை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீனவ கிராமங்களில் உள்ள குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றி தருவேன், பட்டுக்கோட்டை அரசு கலைக்கல்லூரி தொடங்குவேன், தென்னை விவசாயிகளின் மறுவாழ்வுக்கான திட்டங்களை உருவாக்குவேன், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சேதுபாவா சித்திரம் 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதற்கு பதில் அளிக்கும் வகையில் எம்பி எஸ்.எச். பழனி மாணிக்கம் தான் நிறைவேற்றியதாக கூறும் திட்டப்பணிகளை பார்க்கலாம். திருச்சி, தஞ்சாவூர், தஞ்சை பெரம்பலூர், தஞ்சை விக்கிரவாண்டி, தஞ்சை காரைக்குடி ஆகியவற்றை தேசிய நெடுஞ்சாலைகள் மூலம் இணைத்துள்ளோம். ஒரத்தநாடு மற்றும் திருவையாறு உள்ளிட்ட இடங்களில் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தஞ்சையில் உள்ள உணவு பதப்படுத்தும் கிடங்கு உலக தரத்துடன் கூடிய அங்கீகாரம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்தில் தஞ்சை தொகுதி எம்பி எஸ்.எச். பழனி மாணிக்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் கருத்துகளின் அடிப்படையில் அவரின் ரிப்போர்ட் கார்டை இப்போது பார்ப்போம். நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க. எம்பியை பொறுத்த வரைக்கும் தொகுதியில் கேள்விகளிலிருந்து வாங்கி கொண்டு போய் பார்லிமெண்ட்ல பேசினாதான் அது சாத்தியமாகும். கடந்த காலங்களில் பல விஷயங்கள் அவரால் செய்யப்பட்டிருக்கு, பல விஷயங்கள் நான் கேட்டு நிறைவேறாதது இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல. ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்ன ஓட்டு போட்ட அன்னைக்கு பார்த்தவர் தான் அவர். யார் எம்பின்னு பேர் கூட இப்போ மறந்து போச்சு எங்களுக்கு. தஞ்சை தொகுதியில் 1996ஆம் ஆண்டு முதல் ஒரு முறை 2 முறை அல்ல 6 முறை எம்பியாக வென்றவர் எஸ்.எச். பழனி மாணிக்கம். மத்திய அரசின் நிதித்துறை இணையமைச்சராக பொறுப்பு வகித்தவர். பழுத்த அனுபவமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியில் செல்வாக்கு மிக்க தலைவர் என பல தகுதிகளுடன் தொகுதியில் வலம் வரும் எம்பி எஸ்.எச். பழனி மாணிக்கம் அவரது தகுதி திறமையால்
தஞ்சாவூர் தொகுதிக்கு மேலும் பல புதிய திட்டங்களை, விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கலாம் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சிறிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் எம்பி பழனி மாணிக்கம், காவிரி பிரச்சனை, காவிரியின் குறுக்கே தடுப்பணைகள் கூடுதலாக கட்டுவது, நெல்லுக்கு ஆதார விலை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மக்களின் கூடுதல் எதிர்பார்ப்பு பாதியளவு நிறைவேற்றம். காவிரி ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் மீதி கோரிக்கைகள் எப்போது நிறைவேறும் என்பதை தஞ்சை தொகுதி மக்களின் தணியாத தாகமாக இருக்கிறது. இதனால் தஞ்சை எம்பி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது. வரும் நாடாளுமன்றத்தில் தஞ்சை மக்களவை தொகுதியில் மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் வெற்றி பெறும் எம்பி தஞ்சை மக்களுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள், தேவைகள் அனைத்தையும் அறிந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே உங்கள் தொகுதி உங்கள் எம்பி ரிப்போர்ட் கார்டு செய்தி தொகுப்பின் நோக்கமாக உள்ளது. அடுத்து மற்றொரு தொகுதியின் ரிப்போர்ட் கார்டுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.